Good morning, children. Welcome to our English class today. Today's day is 13/7/2020 and today's day is Monday. What we have been learning in our first unit? Yes, we are learning about robot. Our first unit is World with Robot. What is our first unit? Yes, World with Robots. Why do they choose this robot topic as our first unit? Do you have any idea? Yes, because we are living in the age of science and technology. Without technology, our life becomes very difficult nowadays. இப்போ இந்த டெக்னாலஜி மட்டும் இல்லைன்னா நம்ம ரொம்பவே சஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர், செல்ஃபோன்ஸ், ரோபோட்ஸ் இது எல்லாமே நம்ம லைஃப்பில் ரொம்ப நம்மளோட ஒர்க்கை ரொம்ப ஈஸியாக்கிட்டு இருக்கு. ரொம்ப நம்மளோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸில் இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, வி ஆர் அண்டர் லாக்டவுனில் இருக்கோம். லாக்டவுனில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், சிஸ்டம் மூலியமாக வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ மொபைல் மூலியமாக சிஸ்டம் மூலியமாக நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கலாம். ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒருத்தரோட ஒரு ரிலேட்டிவ்ஸை பார்க்க முடியல, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல அப்படின்னா நம்ம வீடியோ கால் போட்டு நேரில் பார்த்து பேசிக்கிற மாதிரியே பேசணும். ஸோ டெக்னாலஜிஸ் ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ சில்ட்ரன், யூ ஆர் த ஃப்யூச்சர் ஜெனரேஷன். ஸோ நீங்களும் இந்த டெக்னாலஜிஸை நிறைய தெரிஞ்சுக்கணும், அதை யூஸ் பண்ணணும். இன்னும் ஃப்யூச்சரில் நீங்கள் அதில் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரோபோட் டாபிக் அப்படின்றத இதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாபிக் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன் ஃபஸ்ட் லெசன் we learned about Vicky the lazy boy and the trick robot. In poem we read My Robot. In this, now we are going to read a supplementary. The topic of the supplementary reader is Robot Expo. What is the title of the supplementary reader? Robot Expo. What is mean by expo? EXPO. Expo na enna? Expo means exhibition. What is mean by expo? Expo means exhibition. Exhibition na பொருட்காட்சி. This expo is about robot. Robot display பண்ற ஒரு expo. The main character in this story is Anita. Who is the main character in this story? Anita. Anita went to Robot Expo. There she had many experiences. She's sharing her experiences with her friends in this lesson. அவளோட அங்கே அந்த எக்ஸ்போவில் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா, என்னெல்லாம் பார்த்தா அப்படின்றத பற்றி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறா இந்த ரோபோட் எக்ஸ்போன்ற லெசனில். லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். ரோபோட் எக்ஸ்போ. Anita meets her friends and shares her experience of a robot expo. As the main character in this story, she has gone to a robot expo exhibition and she meets her friends and shares her experience of that robot expo. Hi, you look excited. Anything special? As friends asked her, you look excited. Excited na enna sollirken? Feeling happy. Nee இன்னைக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்க. Anything special அப்படின்னு கேட்க. I went to the robot expo yesterday. I was so excited seeing all the robots. Anita replies to her friends, yes, I went to the robot expo yesterday. Yesterdayனா நேற்று நான் ஒரு ரோபோட் எக்ஸ்போக்கு போயிருந்தேன். I was so excited seeing all the robots. அங்கே இருக்க எல்லா ரோபோட்ஸையும் பார்த்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். Excited, EXCITED. Excited means feeling happy. What is mean by yesterday? YESTERDAY. Yesterday na enna? Yesterday na நேற்று அப்படின்னு அர்த்தம். ஓகே, tell us more. Anita's friends asked her to explain more about the robot expo. A humanoid welcomed me into the hall. Anita replies to her friends that humanoid welcome her into the hall. Humanoid na enna? ரோபோட்னா மிஷின். ரோபோட் இஸ் அ மிஷின். அந்த ரோபோட், அந்த மிஷின் வந்துட்டு நிறைய ஷேப்ஸில் இருக்கும். ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி இருக்கும், அனிமல்ஸ் மாதிரி இருக்கும். இவ்வளோ வெல்கம் பண்ண ரோபோட் வந்து ஹியூமனாய்ட் இஸ் அ ரோபோ விச் லுக்ஸ் லைக் அ ஹியூமன் பீயிங் மாதிரியே இருக்கிற ரோபோட்டை தான் ஹியூமனாய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹியூமனாய்டு அவளை ஹால்குள்ளே வெல்கம் பண்ணிச்சா. வெல்கம்னு வரவேற்குது. என்ட்ரன்ஸில் நின்றுட்டு அவளை உள்ளே வர சொல்லி வெல்கம் பண்ணுறது. விச் ஒன் வெல்கம் Anita? Yes, humanoid welcome Anita to the hall.
வாட் இஸ் தட்? அனிதாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹியூமனாய்ட்னா என்னன்னு தெரியல. ஸோ வாட் இஸ் தட் ஹியூமனாய்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. A robot that looks like a human. It even knew my name. I was so surprised and shocked that I stood frozen. Anita replies, a humanoid is a robot that looks like a human. Humanoidனா human மாதிரி இருக்கிற robot தான் humanoid. It even knew my name. Knew is a past tense for know. அதுக்கு என்னோட பேர் கூட தெரிஞ்சிருக்கு. ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஷாக் தட் ஐ ஸ்டுட் தேர் ஃப்ரோசன். அது என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டதும் ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்னால் எனக்கு ஆச்சரியம் ஆகிடுச்சு. அண்ட் ஈவன் ஷாக், ரொம்ப ஷாக்காகவும் இருந்தது. நான் ஐ ஸ்டுட் தேர் ஃப்ரோசன். ஸ்டுட் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ் ஃபார் ஸ்டாண்ட். நாங்கள் அப்படியே ஃப்ரோசன் ஆகி நின்றுட்டேன். ஃப்ரோசன்னா ஆச்சரியத்தில் அப்படியே சிலை மாதிரி உறைஞ்சி போய் நின்றுட்டேன் அப்படின்னு அனிதா சொல்கிறா. So what is humanoid? Humanoid. Humanoid means it's a robot, looks like a human. What is the spelling for welcome? Welcome. Welcome. Human. What is the spelling for human? Human. Human. Surprised. 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 Shocked. 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 Stood. 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 Frozen. 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 வாவ்! அனிதா அவளோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு ஹியூமனாய்ட் வந்து அவளோட நேமை சொல்லி வெல்கம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறது அப்படின்றத சொன்னதும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அனிதா கண்டினியூ. I am just getting started. A robot just looked at me and named the things I had with me. அனிதா அப்புறம் வேறு என்ன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறா. ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். நான் அப்போ தான் உள்ளே போக ஆரம்பித்தேன். அ ரோபோட் ஜஸ்ட் லுக்ட் அட் மீ அண்ட் நேம் த திங்ஸ் ஐ ஹேட் வித் மீ. அங்கேருந்து ஒரு ரோபோட் ஜஸ்ட் லுக்ட் அட் மீனா என்னை சும்மா ஜஸ்ட்டு பார்க்க தான் செஞ்சுது. அண்ட் நேம் த திங்ஸ் ஐ ஹேட் வித் மீ. ஆனால் நான் என்னெல்லாம் திங்ஸ் வச்சுருக்கேன், பேகுள்ள என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ற எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அமேசிங். It must have scanned you with its eyes. What do our friends reply? Amazing. It must have scanned you with its eyes. அப்போ கண்டிப்பாக அதனோட ஐஸை வச்சு ஒன்று ஸ்கேன் பண்ணியிருக்கோம். அமேசிங், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸ்கேன் தானே, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்போ போனோன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ என்ன ஆகும், இல்லை நம்மளோட இன்டர்னல் பார்ட்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரோபோட் அதனோட ஐஸை வச்சு அவள் என்னெல்லாம் திங்ஸ் வச்சுருக்கா அப்படின்றத ஸ்கேன் பண்ணியிருக்கு அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸ்பெல்லிங் ஃபார் கெட்டிங், GETTING, கெட்டிங். ஸ்டார்டட், STARTED, ஸ்டார்டட். லுக்டு, LOOKED, லுக்டு. திங்ஸ், THINGS, திங்ஸ். அமேசிங், AMAZING, அமேசிங். ஸ்கேன்ட், SCANNED, ஸ்கேன்ட். The next robot danced for the songs played by the visitors. I suddenly found a butterfly sitting on my shoulder. To my surprise, it was a robot. There were robots of hands and fish too. Anita then shares that the next robot danced for the songs played by the visitors. Visitorsனா யார், அந்த எக்ஸிபிஷன் பார்க்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்க தான் விசிட்டர்ஸ். அந்த விசிட்டர்ஸ் ப்ளே பண்ணுற சாங்குக்கெல்லாம் அங்கேருந்த ஒரு ரோபோட் என்ன பண்ணுதான், டான்ஸ் ஆடிட்டுருக்கான். அடுத்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறா. ஐ சடன்லி ஃபவுண்ட் அ பட்டர்ஃப்ளை சிட்டிங் ஆன் மை ஷோல்டர். அந்த டான்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது சடன்லின்னு என்ன, திடீர்னு ஃபவுண்ட்னா பார்க்குறா. பட்டர்ஃப்ளை சிட்டிங் ஆன் மை ஷோல்டர். என்னோட ஷோல்டர்னால் என்ன, தோள்பட்டை சொல்லுவோம்ல, என்னோட தோல், அந்த ஷோல்டரில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து உட்கார்ந்தது நான் கவனித்தேன். டு மை சர்ப்ரைஸ் இட் வாஸ் அ ரோபோட். ஆனால் அது பட்டர்ஃப்ளை கிடையாது, இட் இஸ் அ சர்ப்ரைஸ். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இட் வாஸ் ஆல்சோ அ ரோபோட். There were robots of ants and fish too. பட்டர்ஃப்ளை மட்டும் இல்லை, அங்கே ants மாடல்லையும் ஃபிஷ் மாடல்லையும் கூட ரோபோட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறா. an ant robot? வாவ்! அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ரோபோட்னா எப்படி ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் தெரிஞ்சிருந்தாங்க. பட் இப்போ அங்கே பட்டர்ஃப்ளை மாடலில் இருக்குது, ஹேண்ட் மாடலில் இருக்குது, ஃபிஷ் மாடல்லலாம் ரோபோட் இருக்குதுன்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. அப்படியா, ஆண்ட் ரோபோட்டா, வாவ் அப்படின்னு
I saw a robot cooking dishes and serving all. It served me an omelette. What does Anita reply? There was not only an ants robot, fish robot and butterfly robot. There was also a cooking robot. அங்கே குக்கிங் ரோபோட் கூட இருந்தது. அது நிறைய டிஷ்ஷஸ்னால் என்ன விதவிதமான சமையல் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணுச்சுன்னா பரிமாறிட்டு இருந்தது. இட் சர்வ் மீ அன் ஆம்லெட். அது எனக்கு என்ன சர்வ் பண்ணுச்சு தெரியுமா? எனக்கு என்ன சாப்பிட கொண்டு வந்தது தெரியுமா? இட் கேவ் மீ அன் ஆம்லெட். ஆம்லெட்னா என்ன? முட்டையில் எக்கு வச்சு செய்வாங்க இல்லையா? இட் சர்வ் மீ அன் ஆம்லெட் அப்படின்னு சொல்கிறா. What is the spelling for danced? DANCET, danced. Songs, SONGS, songs. Visitors, VISITORS, visitors. Suddenly, SUDDENLY, suddenly. Found, FOUND, found. Butterfly, BUTTERFLY, butterfly. Shoulder, SHOULDER, shoulder. Surprise, SURPRISE, surprise. Robots, ROBOTS, robots. Ants, ANTS, ants. Fish, FISH, fish. Cooking, COOKING, cooking. Dishes, DISHES, dishes. Serving, SERVING, serving. Omelette, 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 omelette. Don't we all wish for a cook robot at home? அவளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? நம்ம வீட்டிலலாம் கூட குக் ரோபோட் இருக்கணும்னு இப்போ நமக்கு ஆசையாக இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. Adding to my excitement, a robot collected and dropped an empty water bottle into the dustbin. Then it advised all of us to use dustbin. Then Anita says, adding to my excitement, என்னோட ஆச்சரியத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஆச்சரியம் சேர்க்குற மாதிரி இன்னொரு ரோபோட் என்ன பண்ணுச்சு தெரியுமா? a robot collected and dropped an empty water bottle into the dustbin. அங்கே வந்திருந்த விசிட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண குடிச்சிட்டு கீழே போட்டிருந்த அந்த எம்டி வாட்டர் பாட்டில் எல்லாம் கொண்டு போய் கலெக்ட் பண்ணி ட்ராப்டுனா போடுறது. எதுக்குள்ளே போடுது? இன்டு த டஸ்ட்பின்குள்ளே போட்டுருச்சு. தென் இட் அட்வைஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் டு யூஸ் டஸ்ட்பின். அது டஸ்ட்பினில் கொண்டு போய் போட்டது மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுச்சு. அண்ட் வாட் அட்வைஸ் டிட் தட் ரோபோட் கிவ்? இட் அட்வைஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் டு யூஸ் த டஸ்ட்பின். எல்லாரையும் டஸ்ட்பின் யூஸ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுச்சு அப்படின்னு அனிதா சொல்கிறா. Excitement, EXCITEMENT, excitement. Collected, COLLECTED, collected. Dropped, DROPPED, dropped. Empty, EMPTY, empty. Bottle, BOTTLE, bottle. Dustbin, DUSTBIN, dustbin. Advised, ADVISED, advised. Then there was a robot that asked me, "Do you want to make a robot?" I eagerly nodded my head and said, "Yes, but I don't know how to make it." It replied, "Don't worry, I will help you." Anita tells to her friends that he met another robot that asked her whether she wants to make a robot. அவன் என்ன சொல்கிறான் அனிதா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? அடுத்து நான் இன்னொரு ரோபோட்டை மீட் பண்ணேன். அந்த ரோபோட் என்கிட்ட உனக்கும் ரோபோட்டை செய்யணும்னு ஆசையாக இருக்கா, நீ செய்கிறையா அப்படின்னு என்கிட்ட கேட்டுது அப்படின்னு சொல்கிறான். I eagerly nodded my head and said yes. என்ன சொல்கிறா? ஈகர்லினா ரொம்ப இன்ட்ரெஸ்டோட nodded my head. noddedனா தலையாட்டுறது. ஆமாம், எஸ், எனக்கும் ரோபோட்டை செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு தலையாட்டி எஸ் அப்படின்னு சொன்னேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் இட். ஆனால் அதுக்கிட்ட சொன்னேன் ஐ டோனோனா தெரியாது, எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது அப்படின்னு நான் பதில் சொன்னேன். ரிப்ளைட்னா ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரோபோட் என்ன ரிப்ளை பண்ணுச்சு? டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ. டோன்ட் வரினா கவலைப்படாத, ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ரோபோட் எனக்கு ரிப்ளை பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறா. What is the spelling for nodded? NODDED, nodded. NODDED, nodded. HEAD, head. Then replied. What is the spelling for replied? REPLIED, replied means answered, பதில் சொல்கிறது. worry, 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 worry. Then
It said, let us make a robot that can run. There are three main parts in this robot. First is the controller, it acts as the brain. Second is the mechanical parts that will help the robot move. Third is the sensors that will help the robot sense the walls and other things on its way so that it does not crash into these objects. All these parts work together to make the robot run. Then what does Anita share with her friends? Anita shares that one of the robot asked her whether she wants to make a robot. So what does she replied? She said, I don't know to make the robot. Then it started to teach her. That robot started to teach how to make robot. First it said, let us make robot that can run. நம்ம இப்போ ஒரு robot செய்யலாம். There are three main parts in the robot. First is explains about the three main parts of the robot. First is the controller, second is the mechanical part, and third is the sensors. What is controller? Controller, it acts as the brain. நமக்கு brain எப்படி யூஸ் ஆகுது, யோசிக்க திங்க் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகுது இல்லையா? ஸோ ஃபஸ்ட் இஸ் த கண்ட்ரோலர். அது நம்மள ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற பிரெயின் மாதிரி ஒர்க் பண்ணுது. செகண்ட் இஸ் த மெக்கானிக்கல் பார்ட் தட் வில் ஹெல்ப் த ரோபோட் மூவ். நமக்கு எப்படி ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ அது மாதிரி செகண்ட் இஸ் த மெக்கானிக்கல் பார்ட் விச் ஹெல்ப் த ரோபோட் டு மூவ். அந்த என்ஜின்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மிஷின்ஸ் எல்லாம் இருக்கிற பார்ட் தான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ். தேர்ட் இஸ் த சென்சார்ஸ் தட் வில் ஹெல்ப் த ரோபோட் சென்ஸ் வால்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆன் இட்ஸ் வே ஸோ தட் இட் டஸ் நாட் கிராஷ் இன் டு தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ். நமக்கு நம்ம ஸ்கின் எப்படி யூஸ் ஆகுதோ அது மாதிரி தான் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ். எங்கே வால்ஸ் இருக்குது, எங்கே திங்ஸ் இருக்குது, அங்கே போனால் நம்ம கிராஷ் ஆகிரும், இடிச்சு போமோ, நம்ம உடஞ்சிருவோம் அப்படின்ற அந்த கமாண்டெல்லாம் அதுக்கு அந்த சென்சார்ஸ் தான் கொடுக்கும். இங்கே போகக்கூடாது, இங்கே வால் இருக்குது, இங்கே போகக்கூடாது, இங்கே ஒரு டோர் இருக்குது, இங்கே போனால் இடிச்சு கிராஷ் ஆகிடும், உடஞ்சிரும் அப்படின்ற அந்த கமாண்டெல்லாம் சொல்கிறது தான் அந்த சென்சார்ஸ். ஓகே, these three parts, first controller, mechanical part and sensors, இந்த த்ரீ பார்ட்ஸும் சேர்ந்து டுகெதர்னா ஒன்றா சேர்ந்தால் தான் ரோபோட்டுன்ற ஒரு ஃபுல் மிஷின் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ரோபோட் வந்துட்டு அவளுக்கு அனிதாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு. Then I put these three parts together with the robot and made a robot myself. This expo has made me really interested in robots. I am planning to make more robots. Will you all join with me? Then Anita says, I put these three parts together with the robot and made a robot myself. நான் இந்த த்ரீ திங்ஸ், அந்த கண்ட்ரோலர், மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அண்ட் சென்சார், இது மூணும் வச்சு நான் ஒரு ரோபோட் நானே செஞ்சேன். திஸ் எக்ஸ்போ ஹேஸ் மேட் மீ ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ரோபோட்ஸ். இந்த எக்ஸ்போ, இந்த எக்ஸிபிஷன் போனதுலேருந்து எனக்கு ரோபோட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஐ எம் பிளானிங் டு மேக் மோர் ரோபோட்ஸ். நான் இன்னும் ரோபோட்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுட்டு இன்னும் நிறைய ரோபோட்ஸ் செய்ய போகிறேன். வில் யூ ஆல் ஜாயின் மீ? நீங்களும் என்னோட சேர்ந்து செய்கிறீங்களா அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அனிதா கேட்குறா. வாட் இஸ் த ஸ்பெல்லிங் ஃபார் கண்ட்ரோலர்? CONTROLLER, கண்ட்ரோலர். பிரெயின், BRAIN, பிரெயின். மெக்கானிக்கல், MECHANICAL, மெக்கானிக்கல். சென்சார்ஸ், SENSORS, சென்சார்ஸ். வால்ஸ், WALLS, வால்ஸ். crash, CRASH, crash. Objects, OBJECTS, objects. Together, TOGETHER, together. Myself, MYSELF, myself. Interested, INTERESTED, interested. We would love to. What do our friends reply? We would love to. எங்களுக்கும் உன்னோட சேர்ந்து இந்த ரோபோட்ஸ் செய்யணும்னு ஆசையாக இருக்குது, நாங்களும் உன்னோட ஜாயின் பண்ணி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. So children, what do we learn in this lesson?
we learned more about expoனா என்னன்றதை தெரிஞ்சிட்டோம். And we know about the types of robotsனால் இட்ஸ் அ மிஷின் அப்படின்றத பற்றியும், அது ஹியூமன் பீயிங் மாதிரி மட்டும் இல்லாமல் நிறைய டைப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் டைப்லலாமும் ரோபோட்ஸ் இருக்குன்றதை பற்றியும் அந்த லெசன்லேருந்து தெரிஞ்சிட்டோம். அண்ட் அதனோட 3 மெயின் பார்ட்ஸ், கண்ட்ரோலர், மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அண்ட் சென்சார், இந்த மூணு மெயின் பார்ட்ஸை பற்றியும் நம்ம நிறைய அனிதா மூலியமாக அவர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நாமளும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, now we learn choose the best answer. First one, Anita shares her experience about dash. Option A, book fair. Option B, vacation. Option C, robot expo. Option D, dance program. What does mean by book fair? Book fair means புத்தக கண்காட்சி. vacation na holidays, விடுமுறை. robot expo na ரோபோ பற்றின exhibition. yes, your answer is correct. program. Robot So which is expo, the right option C, answer? robot expo. Anita shares her experience Second one, about the dash. robot that In sat அவளோட on என்ன her experience shoulder friends was ஓட a share dash. பண்ணிட்டா? A Which is ant, the right B answer? butterfly, Book fair, C vacation, puppy, robot D expo, dragonfly, dance program. Antenna Which is the right எறும்பு, answer? B na Yes, butterfly. robot expo. Anita shares her experience about robot expo. So which is the right answer? Robot expo, option C, robot expo is the right answer. Anita shares her experience about robot expo. Second one, the robot that sat on her shoulder was a dash. Which robot sat on the shoulder of Anita? Option A, ant. Option B, butterfly. Option C, puppy. Option D, dragonfly. Ant means எறும்பு. Butterfly means பட்டாம்பூச்சி. Puppy means young one of a dog, that is நாய்க்குட்டி. Dragonfly means it's an insect, that is தும்பி. So which is the right answer? The robot that sat on her shoulder was a dash. Which is the right answer? Yes. Butterfly is the right answer. Which is the right answer? Butterfly. The robot that sat on her shoulder was a butterfly. What is the spelling for butterfly? Butterfly. Butterfly. The robot that sat on her shoulder was a butterfly. And the third one, Anita's friends wanted a dash robot in their houses. Listen, Anita's friends wanted a dash robot in their houses. Which robot did they want to have in their houses? அவங்க வீட்டில் எந்த ரோபோட் இருந்தால் நல்லாயிருக்கும், எங்களுக்கு இந்த ரோபோட் எங்கள் வீட்டில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு எந்த ரோபோட்டை நினச்சாங்க? குக் ரோபோட் ஆர் பட்டர்ஃப்ளை ரோபோட், ant robot or fish robot? Which robot did they want? Yes, right, they wanted cook robot to have in their houses. What is the answer? Cook robot. Cook robot means chef, வீட்டில் சமையல் செய்யறதுக்கான robot. Anita's friends wanted a cook robot in their houses. Fourth one is brain of the robot is dash. We have learned about 3 main parts of the robot in the lesson. One is controller, second one is mechanical parts, and third one is sensors. So here what did they ask? Brain of the robot is dash. Which is the brain of the robot? Option A, controller. Option B, mechanical parts. Option C, sensors. Option D, camera. Which is the brain of the robot? Yes, controller is the brain of the robot. CONTROLLER, controller. Brain of the robot is controller. Brain of the robot is controller. And fifth one, last one is a robot advised her to dash. Here her refers to Anita. A robot advised Anita to dash. What advice did the robot give to all the visitors in the robot expo? Option A, keep silence. Keep silence means அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுச்சு. ஆப்ஷன் பி, யூஸ் டஸ்ட்பின் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தது. ஆப்ஷன் சி, டோன்ட் ஸ்பிட்னா துப்புறது, எச்சில் துப்புறது. டோன்ட் ஸ்பிட்னா எச்சில் துப்பாதீங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தது.
Option D, wash hands. Hand wash பண்ணுங்கன்னு advice கொடுத்தது. So, which is the right answer in these 4 options? Keep silence, use dustbin, don't spit, wash hands. Which is the right answer? Use dustbin is the right answer. A robot advised her to use dustbin. Dustbin தெரியும் இல்லையா? DUST BIN bin dustbinனா குப்பை கூட குப்பை தொட்டி யூஸ் பண்ணுங்க. You have to throw the empty water bottles and waste things into the dustbin. A robot advised her to use dustbin. Now we will read dictation words. First one, excited. 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 Second one, yesterday. 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 Third one is humanoid. 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 Fourth one, surprise. 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 Fifth one, frozen. 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 Sixth one is scan. 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 Seventh one is shoulder. 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 Eighth one is suddenly. 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 Ninth one, omelette. 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 Tenth one is amazing. 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 11th one is advice. 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 12th one is collect. 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 13th is nodded. 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 14th is controller. 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 15th one is sensors. 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 16th one is crash. 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 17th one is object. 17th is object. 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 18th is eager. 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 18th is EAGER. Eager. 19th butterfly. 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 20. Last one is visitors. 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 Children, we are under lockdown, but that doesn't mean that we are in a holiday. லாக்டவுனில் தான் இருக்கோமே தவிர நம்ம ஹாலிடேயில். ஸோ டீச்சர்ஸ் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் அண்ட் லெசன்ஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் ஷீட்ஸை நீங்கள் கண்டிப்பாக நம்ம டீச்சர்ஸுக்கு சப்மிட் பண்ணணும். ஓகே children, today we stop our class here. Revise these 1 marks at home and I hope all will submit your assignments without fail. எல்லாரும் உங்கள் ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நல்ல குட் சில்ட்ரனாக வீட்டில் உட்காந்து இந்த 1 marks எல்லாம் ரிவைஸ் பண்ணி ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.